சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேலை. ஹாய் சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்சியோட கூலி 171 அப்படின்ற அந்த படத்தோட டீகோடிங் பார்க்க போறோம். அது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது எங்க அந்த கதை உருவாக்கப்பட்டது, அது எந்த படத்துல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த புக்ன்றத நம்ம பார்க்க போறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோ பார்ப்போம். அதே பேசலாம். 2000 years later. இந்த ஆர்பர் சீனை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தீ படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. தீ படத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ரஜினி சார் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஆர்பர்ல தான் வேலை செய்யற மாதிரி காட்டுவாங்க, ஒரு கூலி ஆளா வேலை செய்யற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அதே இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீனை தான் எல்சி இது அங்கேருந்து தான் உருவி இருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி டைம்லைன்லேருந்து எடுத்த படம் ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து தான் ப்ரோ வரும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இந்த உருட்டையும் உருட்டுவீங்க. ஆனால் இந்த உருட்டுக்கெல்லாம் உருட்டு மகா உருட்டு இதில் வந்து தீப்படத்துலேயும் இன்ட்ரோடக்ஷனில் ஃபைட் சீன் இருக்கும். அதே தான் இப்பயும் காட்டியிருக்காரு. எனக்கு இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது கூட அதே தீ படத்துலேருந்து அதே ஃபைட் சீனை எடுத்து அதே காப்பி பண்ணி அப்படியே பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு செயினை இழுத்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் உண்மையை பார்த்தீங்களா, செயினை இழுத்துட்டு வரலாம் அவங்க தீ படத்தில் நீங்கள் கையில் பிடிச்சி நம்ம ரஜினி சார் கழுத்தில் போட்டு அடிப்பாங்க. அதே சீக்வன்ஸையை அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டிடுறாங்க. அவ்வளோதான், இத்தனை எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதேமாதிரி தப்புன்னு சரியான எப்போதும் விளையாடுன்னு சொல்லி இந்த டைலாகை சொன்னது காரணம் என்னென்னா, பழைய சீக்வன்ஸ்லேருந்து புது சீக்வன்ஸுக்கு அந்த டைம்லேருந்து எடுத்த லூப்புன்றத சொல்லாமல் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை, ஓகேவா? ஆல்ரெடி வாழ்க்கையில் விளாண்டது பத்தாதுக்குன்னு இந்த படத்துலையும் வச்சு விளாடணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல். நெல்சன் அண்ணன் ஆக்சுவலி உக்கும் டைகர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்தா தலைவர் அதே வச்சு எல்சி உருட்டுன்னு சொல்லி கொண்டு வர போகிறாருன்னு நினைக்கிறேன். எல்சி உருட்டில் பார்ட் 1 எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த உருட்டு வீடியோவை. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்சி படத்துக்காக எல்சிக்காக வேணால் இந்த படத்தை போய் பார்த்து மன திருப்திக்காக வேணால் பார்க்க முடியுமே தவிர்த்து அதில் இருக்க ஒவ்வொரு சீக்வன்ஸையும் எடுத்து அழகாக எடுத்து பண்ணியிருக்காரு. அதில் வந்து இந்த பில்லிவை வச்சு தான் நம்மளோட லோகோ, கூலியோட லோகோ வந்து இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை கூட நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காரு. உண்மையுமே ஆக்சுவலி நல்ல விஷயந்தான். அதாவது நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் சொல்கிற மாதிரி முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அது குண்டி கோழி என்னென்னு. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்துருக்காங்க. இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு வருமானு கேட்டால் எல்சியோட பதிலில் தான் இருக்குது.